அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காலதாமதம் இன்னைக்கு காணொளி. உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி முகமது காசிம் சித்தி. முகமது காசிம் சித்தி அவரோட பிறந்த தினம் என்று உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி ஜூன் 11 புதன்கிழமை பிறந்திருக்கிறார். நவீன உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி படைப்பாளிகளில் முக்கியமானவரும் இலங்கை முஸ்லிம்களுக்கு கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவருமான முகமது காசிம் சித்தி அவருடைய பிறந்த தினம் இன்று. இலங்கையில கண்டியில் பிறந்தவர் 1838. பிரபல அரேபிய வணிக சமூகத்தின் வழித்தோன்றல். இவரது தந்தை அந்நாட்டின் முதல் முஸ்லிம் வழக்கறிஞர். திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்ற காலகட்டத்தில் மதக்கல்வி பெற்றதோடு தமிழ் மொழியிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றார். ஆங்கில மொழியையும் கற்றுத் தேர்ந்தார். அரபு, தமிழ், ஆங்கில மொழிகளில் நிபுணத்துவம் பெற்றிருந்த இவர் தந்தையைப் போலவே சட்டமும் பயின்றார். கண்டி மாவட்ட நீதிமன்றத்தில் 1862 வழக்கறிஞராக நியமனம் பெற்ற இவர் 1864 உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக உயர்ந்தார். கண்டி மாநகர சபை நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் கடமையாற்றியவர் சிறிது காலம் மாநகர உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் விரும்பியிருந்தால் கண்டியின் மிகப்பெரிய செல்வந்தர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்க முடியும். தன் சமுதாயத்தின் மீதான பற்றினால் சட்ட தொழிலையும் கண்டி மாநகர சபை உறுப்பினர் பதவியையும் துறந்தார். தனது செல்வத்தின் பெரும்பகுதியை தன் லட்சியங்களுக்காகவும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் செலவிட்டார். இஸ்லாமியர்கள் கல்வியில் முன்னேற வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்த 1882 முஸ்லிம் நேசன் என்ற பெயரில் அரபு தமிழ் வார இதழை தொடங்கினார். இதன் மூலம் முஸ்லிம் பத்திரிகையாளர் என்ற பெருமை பெற்றார். தத்துவம், அறிவியல் சம்பந்தமான கட்டுரைகள், சம்பந்தமான கட்டுரைகள், தேசிய சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள், வியாபாரம், விவசாயம், வாணிபம், குடியுரிமை முதலான குறித்த அறிக்கைகள் இதில் இடம்பெற்றிருந்தன. பாடசாலைகளை நிறுவியும் பாடல்களை எழுதியும் இலங்கை முஸ்லிம்களிடையே குறிப்பாக கல்வித்துறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த அரும்பாடுபட்டவர். கண்டியிலும் குருணா கலையிலும் இவர் தொடங்கிய பாடசாலைகள் நவீன கல்வியின் ஆரம்ப கல்வி கூடங்களாக அமைந்தன.